அதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் மட்டும் கிடைச்சா பார்த்திபன் ஜெயிலுக்கு போறது உறுதி. என்ன பாக்குறீங்க? அவங்க சேர்ந்து வாழலன்னு 6 மாசத்துக்குள்ள நிரூபிச்சிட்டா தண்டனை கொடுப்போம்னு கோர்ட்ல சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ஆதாரத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் சார். ஆமா சார். ஆனா எங்க அக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணும் சார். பார்த்து பண்ணிக்கலாமா? ஆனா நமக்கு தேவை ஆதாரம். அது மட்டும் கிடைச்சா உடனே இந்த கேஸை ரீஓபன் பண்ணிடலாம். நன்றி சார். அந்த பார்த்திபன் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. எனக்கு அதுதான் தேவை. சார் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆதாரத்தோட வரும் சார். சரிம்மா, நல்லது. நீங்க வாங்க. நன்றி சார். ரஞ்சிதம் பாத்துமா. ஏமா நாம வேணா இன்னொரு முறை செக்அப்க்கு போயிட்டு வந்துடலாமாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. முதல்ல அந்த ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்க. ஏய் பாத்து மா. சங்கரி, அம்மா குடி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, சீக்கிரம் வா. சரிப்பா. நடிப்பு இப்படி ஒரு நடிப்பை நான் பார்த்ததே இல்லை. என்னைக்காச்சும் மாட்டாமலையா பெற போறீங்க, அப்ப பாத்துக்கிறேன். அம்மா என்னங்க இந்த மாத்திரையை போடுங்க. ஏ இந்த மாத்திரை இல்லடி, அந்த ரவுண்டா இருக்குமே அந்த மாத்திரையை கொடு. இது வேணாம். சங்கரி, இந்த மாத்திரை நீ கீழே தவற விட்டுட்டு வந்துட்ட. இந்தாமா. அம்மா இந்தங்க இத போடுங்க. குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு உடம்பு சரியாகாது. என்னக்கா சொல்றீங்க? கீழே கிடந்த மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுத்தது தப்பா? அது தப்பு இல்ல. நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதா என் உடம்பு சரியாகும். அப்ப போறியா? என்னமா ரஞ்சிதம், ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அம்மா பேசாம நீங்க ரூம்லயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு முதல்ல வெளியே வந்தீங்க? போடி, எவ்வளவு நேரம் தாண்டி ரூம்குள்ளேயே இருக்கிறது? ஒரே வெறுப்பா இருக்குடி. வெளியில வந்தா மட்டும் சந்தோஷமா இருக்கியா? டேய் தெரியுதுல்ல, ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் நீயாச்சும் அம்மாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்க கூடாதாடா? அம்மா உங்களுக்கு நெகட்டிவ்னு தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்பா கடவுளே, நான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒன்னாகாத ரஞ்சிதம், தைரியமா இரு. பார்த்திபா, இந்தப்பா காஃபி. இல்லம்மா வேணாம். வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்தா குடி. இல்லம்மா நிஜமாவே எனக்கு வேணாம். பார்த்திபா, நானும் உனக்கு அம்மா மாதிரி தான். நான் கொடுக்கறேன்ல, இந்த வாங்கிக்கோ. ஐயோ பத்மாமா, எனக்கு காஃபி வேணும்னா நானே கேட்டு வாங்கி குடிப்பேன். இல்ல
நேரா கிச்சனுக்கு போய் நானே காஃபி போட்டு குடிப்பேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு பத்மாமா. ஆனா இப்போ எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணல. ஆமா இப்ப கொடுங்க. இப்ப குடிக்கணும்னு தோணுது. வேணான்னு சொன்ன, இப்ப தோணுது, கொடுங்க. என்ன தைரியம் அவளுக்கு? நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எவ்வளவு தைரியமா அவ காஃபிய பார்த்திபனுக்கு கொண்டு வந்து குடுக்கறா. பாத்தீங்கல்ல? எல்லாம் நம்ம குடுக்குற இடம் தாமா. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த பார்த்திபனை இந்த வீட்டுல எல்லாரையும் அதிகாரம் பண்ணி கேள்வி கேட்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க. என்ன சொல்ற ரஞ்சிதம்? அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான் ரஞ்சிதம். நீங்க சும்மா இருங்க. நீங்க ரஜினிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு பார்த்தா இப்போ அவனுக்கும் சப்போர்ட் பண்றீங்களா? இப்ப என்னதான் பண்ண சொல்ற? அவன் இங்கதான் இருக்க போறான். நாமளே நினைச்சாலும் அவனை வெளியே அனுப்ப முடியாது. அது தெரியுதுங்க. அதுக்காக நாம சும்மா இருந்துடக்கூடாது. இந்த வீட்டை விட்டு அவனே வெளியில போற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டி, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவனை ஒதுக்கணும். நாம யாருமே அவனை பக்கத்துல சேர்த்துக்கலனா அவனால என்ன பண்ண முடியும்? இந்த நிமிஷத்துல இருந்து யாரும் அவன்கிட்ட பேசவே கூடாது. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் முக்கியமா சொல்றேன். நீங்க இலகுன மனசு. நாம உஷாராயிட்டோம் தெரிஞ்சா அவன் உங்களை தான் நாடி வருவான். உங்களை அவன் பக்கம் இழுக்க பாப்பாங்க. தப்பி தவறி கூட அவன்கிட்ட பேச்சு கொடுத்துறாதீங்க. ரஞ்சிதம், என்னத்த சொல்றது? நீ சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல. எது? எதுக்கு இப்ப நீ கோவப்படுற? நீ சொல்றதுனால நான் அவன் கிட்ட பேசல, போதுமா? அப்படியே இருங்க நீங்க. அப்புறம் சங்கரி, மாப்பிள்ள கிட்ட சொல்லி வை. இல்லனா அவரையும் அவன் ஈஸியா ஏமாத்திடுவான். பசங்க கிட்டயும் சொல்லி வை. சரிம்மா. முரளி, மா அவன்லாம் என்கிட்ட வரவே மாட்டான். ஆமாண்டா, வரவே மாட்டான். வராமதான் அவன் கூட சீட்டாடி நீ 1 லட்சம் ரூபாய் தோத்திய. என்னது 1 லட்சமா? அதுவும் சீட்டாடியா? டேய், என்னடா இதெல்லாம்? ராதிகா கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போனான்ல, அந்த பணத்துல 1 லட்சம் ரூபாய் மிச்சம் வச்சிருந்திருக்கான். அத பார்த்திபன் கூட சீட்டாடி தோத்துருக்கான். அதுவும் இத்தனை பேர் இருக்கிற வீட்டுக்குள்ள. என்னம்மா சொல்றீங்க? வீட்டுக்குள்ளேயே வா. ஆமா சங்கரி, அவனையே கேட்டு பாரு. அந்த பார்த்திபை இவனை தூண்டி விட்டு சீட்டு விளையாடி 1 லட்சம் ரூபாய வாங்கி ரஜினி கிட்டயே கொடுத்திருக்காண்டி. அவளும் என்ன என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டா தெரியுமா? என்னடா முழிக்கிற? உன்னை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த பார்த்திபன் எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சுக்கோங்க. இதோ பாரு சங்கரி, அவனுக்கு காஃபி சாப்பாடு எதுவுமே கொடுக்காத. பச்சை தண்ணி கூட கொடுக்காத. சரிங்கம்மா. அவமானம் தாங்காம அவன் இந்த வீட்டை விட்டு ஓடணும். புரியுதா? ரஞ்சிதம், எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற? நீ சொன்னதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் ரெஸ்ட் எடு. போ. போமா. போமா. என்னங்க, கொஞ்சம் வாங்க. ஆ? வாங்க. எதுக்கு கூப்பிடுறா? சங்கரி, எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? அம்மா வந்து
பார்த்திபனுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, டென்ஷனா இருக்கு. இது என்ன பேச்சு? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம நாம மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? அவனும் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே. இதுக்குதான் நீங்க இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு வருவீங்கன்னா உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்ல சொன்னாங்க. எங்கிட்டியா? என்ன? அந்த பார்த்திபன் கூட இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் பேசவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க மட்டும் அவன் கூட பேசுனீங்க, அப்புறம் உங்களுக்கும் சாப்பாடு கிடைக்காது சொல்லிட்டேன். இதெல்லாம் அநியாய சங்கரி. உன் அம்மா என்ன திடீர்னு நாட்டாம மாதிரி அவனை தள்ளி வைக்கிறேன், அவன் கூட அண்ணன் தண்ணி புழங்கினாங்கன்னா அவங்களையும் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப நான் கோர்ட்டு தீர்ப்புக்கு கட்டுப்படுறதா இல்ல இந்த வீட்டு பஞ்சாயத்து தீர்ப்புக்கு கட்டுப்படுறதா? கோர்ட் தீர்ப்பு அவனுக்கு தான், அது படி அவன் இங்க இருப்பான். ஆனா இந்த வீட்டு தீர்ப்பு உங்களுக்கு, அது படி நீங்க அவன் கூட பேசாம இருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா வயிறு பிரச்சனையாச்சே. முயற்சி பண்றேன். இங்க பாருங்க, நமக்கு கடை மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீட்டு குழப்பத்துல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்ல. நாமளே ரஜினி கிட்ட போய் பேசலாங்க. என்னம்மா நீ? ரஜினி என்ன நிலைமையில இருக்கா? அவகிட்ட போய் இப்ப இத பத்தி பேசுறது நல்லாவா இருக்கும்? ஏங்க எல்லாரும் இப்படி ஒதுங்கி போறாங்க. என்ன பிரச்சனைனாலும் அவங்க காரியம் நடக்கணும்னு தானே செய்யறாங்க. அந்த மாதிரி நாமளும் வாயை திறந்து கேட்டாதான் நடக்கும். ரஜினி நம்மள பத்தி என்ன நினைப்பா? தப்பா நினைச்சுக்க போறாமா? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. சீக்கிரமா நம்ம பொழப்ப பார்த்துட்டு போறதுதான் நமக்கு மரியாதை. நாமளே இல்ல, நானே ரஜினி கிட்ட போய் பேசுறேன். சரி, போய் பேசு. இங்க பாருங்க, இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த பார்த்திபன் அவ்வளோ லேஸ்ல இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். பார்த்து நடந்துக்கோங்க சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் வீட்டோட மாப்பிள்ளையா தனியா இருக்கணுமேனு நினைச்சேன். பரவாயில்ல, கம்பெனிக்கு ஒருத்தர் இருக்கான். அம்மா, தண்ணி குடிக்கிறியா? வேண்டாண்டி. உடம்புக்கு இப்ப பரவாயில்லம்மா, மாத்திரை போட்டியா? உடம்புல பிரச்சனைனா மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா மனசே நொந்து போயிருக்குடி. எல்லாருக்கும் அப்படிதாம்மா இருக்கு. அதுக்காக இப்படி கட்டலே முடங்கி கிடந்தா எல்லாம் சரியாயிடுமா? மனசை திடப்படுத்திட்டு இதுல இருந்து வெளியே வர பாருமா. வெளியில வந்து இந்த வீட்டுல நடக்கிற கொடுமைகள்லாம் என்ன பார்க்க சொல்றியா நீ? அதுவும் கரெக்ட் தான். உனக்கு உடம்பு சரியில்லாம போனது கூட ஒரு விதத்துல நல்லதுதாம்மா. நீ கோர்ட்டுக்கு வந்திருந்தா அங்க நடந்ததெல்லாம் பார்த்தே ரொம்ப டென்ஷன் ஆயிருப்ப. என்னடி சொல்ற? பின்ன வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கே பிரஷர் ஏறி போய் படுத்த படுக்கை ஆயிட்ட. கோர்ட்ல நடந்ததெல்லாம் பார்த்தனா உன் நெஞ்சே வெடிச்சிருக்கும். ஏய், இந்த ரஜினி ஏண்டி இப்படி ஆயிட்டா? அவளுக்கு ஏதாச்சும் வசிய வச்சு மயக்க இருப்பாங்களோ? மா, எந்த காலத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்க? நடக்கிறதாண்டி சொல்ற. மண்டபத்துல அப்படி பேசினவ வீட்டுக்கு வந்தும் கூட வெளியில போடான்னு அவனை விரட்டினவ கோர்ட்ல வந்து அவ விருப்பத்தோட தான் தாலி கட்டினான்னு சொல்லிருக்காளேடி. அது எப்படி? எப்படின்னா நீங்க எல்லாரும் ரஜினிய பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதாமா. அப்படின்னா அவ நம்ம கிட்ட நடிக்கிறான்னு சொல்றியாடி? அவ ரொம்ப வருஷமா இப்படிதான் நல்லவ வேஷம் போட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. நீ என்னடி இப்படி திடீர்னு பல்ட்டி அடிக்கிற? ரஜினி ரொம்ப நல்லவ, எனக்காக அவ காதலையே விட்டு கொடுத்தான்னு அப்படி பேசிட்டு இப்ப என்னடி இப்படி மாத்தி பேசுற? மா, அவ விட்டுதான் கொடுத்திருக்கா. ஆனா என்ன பொடி வச்சிருக்கான்னு தெரியாத வரைக்கும் எனக்கு அவ நல்லவதான். விடுறி,
ஏற்கனவே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. இதுல நீ ஏண்டி இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்க? இதுல என்னம்மா உனக்கு குழப்பம்? ஆ? அவ காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டா. தனக்கு ஒரு லாபம் இருக்குன்னா அவ எதையும் எப்படி வேணாலும் மாத்துவா. ஏய், அப்படி பேசாதடி. அவ நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் நிறைய தியாகம் செஞ்சிருக்கா. அத மறந்துட்டு இப்படி பேசக்கூடாது ராதிகா. மா, தியாகம்லாம் சரிதான், அதை யாரும் மறக்கல. ஆனா திடீர்னு ஏன் சம்பந்தமே இல்லாம நடந்துக்கிறா? சரி, அதை விடு. மண்டபத்துல கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு போனேன், அப்புறம் ஏன் நிறுத்தல? அது நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தி ரஜினி பார்த்திபன் கல்யாணத்தை நடத்தி இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் எல்லாரும் முன்னாடியும் நீ கெட்டவளா இருப்ப, ரஜினி நல்லவளா இருப்பா. ஆனா இப்போ ரஜினியோட உண்மையான முகம் வெளியே வந்துருச்சுல்ல. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள வச்சு அவ காரியத்தை சாதிக்க பாப்பா. இல்லனா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவளே செஞ்சு முடிச்சிருவா. அவ என்ன செஞ்சாலும் நாம எந்த கேள்வியும் கேட்க முடியாதுடி. அதேதான். இப்ப புரியுதா? நல்லா புரியுதுடி. வீட்ல நம்ம முன்னாடி அவனை கண்டபடி பேசிட்டு கோர்ட்டு முன்னால அவ சம்மதிச்சுதான் தாலி கட்டினான்னு சொல்லிட்டாளடி. அதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? வேற என்னடி? ஐயோ, நீ ஏமா இவ்ளோ அப்பாவியா இருக்க? இதனாலதான் அவ உன்னை ஈஸியா ஏமாத்துறா. நான் என்னடி பண்ணுவேன்? பெத்த பொண்ணாச்சேன்னு அவ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புறேன்டி. மா, இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ரஜினி வெளியே போன்னு சொல்லியே அந்த பார்த்திப முடியாதுன்னு சொன்னான், ஞாபகம் இருக்குல்ல? ஏன் இல்ல, நல்லா ஞாபகம் இருக்குடி. உன் சித்தப்பா அவனை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளினாரே. ஆனா அவ இங்கதான் இருப்பேன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. இனிமே யாராலையும் அவனை வெளியே அனுப்ப முடியாது. அதான் எனக்கு யோசனையா இருக்கு ராதிகா. சும்மாவே அவன் வீட்டை தலைகீழ ஆக்கிடுவான். இப்ப என்னெல்லாம் செய்ய போறானோ தெரியலையே. இதுல அந்த பத்மாமா வேற. பத்மாவா? அவளா? என்னடி பண்ணா சொல்லு. அவளே மா மா மா, இரு டென்ஷன் ஆகாத. கோர்ட்ல இருந்து ரஜினியும் பார்த்திபனும் வந்ததும் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்தாங்கம்மா. என்னது? இதை ஏண்டி என்கிட்ட சொல்லல? இத நான் கேட்காம விட மாட்டேன். அவ வாழ்க்கையே சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அவ கையால ஆரத்தி எடுத்தா எல்லாம் விளங்கு மாடி. நீ டென்ஷன் ஆகாதம்மா. நீ பொறுமையா இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டிய நேரம் அது. இப்படி படபடன்னு பேசி எல்லாத்தையும் கெடுத்துறாத. ரஜினி ஆரத்தி தட்டை தட்டி விட்டு அவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா அவளை நம்ப முடியாது. ஏய், என்னடி அவ இப்படி எல்லாம் பண்றா? உண்மையிலேயே ரஜினி என்னால நம்பவே முடியலடி. ஆனா அத வெளியே சொல்லாத, மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. அதே மாதிரி அந்த பார்த்திபனையும் ரொம்ப வீட்டுக்குள்ள உரிமை எடுக்க விட்டுறாதீங்க. கொஞ்சம் தள்ளியே வைங்க. அதத்தான் எப்படி பண்றதுன்னே தெரியல. திட்டினா கூட பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறான். அவன் அப்படிதாம்மா. ரஜினிக்காக அவன் அமைதியா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அவன் இஷ்டத்துக்கு கிச்சனுக்கு போறான். ரஜினி கிட்ட போய் டீ குடிங்கிறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா ராதிகா? இப்ப எல்லாரும் காஃபி குடிக்கும் போது அவன் அங்க இருந்தான். அவனுக்கு குடுக்கலையே. ரஜினியும் அங்க இருந்தா. ஆனா எதுவுமே சொல்லாம போயிட்டாடி. அவளை விடுமா. சங்கரி அக்கா கிட்ட, அப்புறம் வீட்ல இருக்க மத்தவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிவை. நான் சொன்னா என்ன தப்பா தான் நினைப்பாங்க. அதுவும் சரிதாண்டி. அந்த பத்மாவுக்கு கொடுக்கறதே தண்ட காஃபி தான். இதுல இவ அத கொண்டு போய் பார்த்திபன் கிட்ட போய் குடுக்கறா. அவன் வேணும்னா நானே போட்டு குடிப்பேன்னு சொல்றான். பாத்தியா? இதுக்குதான் சொல்றேன், அவன் சொல்ல மட்டும் இல்ல செய்யவும் செய்வான். சரி விடுமா, அதான் நீ இருக்கல்ல. நீதாமா எல்லாத்தையும் உஷாரா கவனிக்கணும். இல்லனா அந்த பார்த்திபன் எப்படியாவது ஏமாத்தி ரஜினியை கூட்டிட்டு போயிடுவான். ஏண்டி இப்படி பயமுறுத்துற? ஆமா, அவதானே அவனோட பொண்டாட்டி. இங்க மாமா முரளி யாரும் ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க. அப்புறம் நீ அப்பாவோட வாட்ச்மேன் சம்பளத்தை வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துவ? ஐயோ, யோசிச்சுக்கோ நல்லா.